கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 8:18. Matthew 8:18. பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கரைக்கு போக கட்டளையிட்டார். அதாவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே தன்னை நாடி வந்தவர்களை ஒரு காலம் அவர் விட்டு போகவே இல்லை. எப்பொழுதும். ஆனால் ஜனங்கள் எப்பெல்லாம் வந்தாங்களோ அவங்களுக்கு வார்த்தையை போதிச்சு அவங்கள குணப்படுத்தி பிசாசுகளை துரத்தி அவர் திரளான ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாருங்கிறத நம்ம அந்த கலிலேயா பகுதி ஊழியத்தில் பார்த்தோம். நம்ம மலை பிரசங்கத்தினுடைய தொடக்கம் மத்தேயு 4வது அதிகாரம் 23 பார்க்குற வசனங்கள்லையும் நம்ம அதை பார்க்குறோம். அதற்கு பின்பாக இந்த மத்தேயு 7வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியிலையும் நம்ம பார்க்குறோம். இதை முடிவாக மத்தேயு 9வது அதிகாரத்தினுடைய கடைசியிலையும் நம்ம பார்க்குறோம். எப்படி அவர் திரளான ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை போதித்து அவர்களை மாம்ச பிரகாரமாக போஷித்து அவங்களுடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி அவர்களை பிசாசுகளை துரத்தி இந்த மாதிரி காரியங்களை செய்தார்னு. ஆனால் இப்போ இங்கே நாங்கள் பார்க்கும்போது இங்கே என்ன பார்க்குறோம்? தன்னை சுற்றி திரளான ஜனங்கள் சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கறைக்கு போவோன்னு கட்டளையிட்டார்னா அப்போ இது என்ன காரணம்? அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் திரளான ஜனங்கள் கூடி அதாவது கர்த்தருடைய ஊழியத்தை மாற்றி இவர் ஒரு அதிசயம் செய்கிறவர், இவர் ஒரு அற்புதம் செய்கிறவர் என்று சொல்லக்கூடியதா, மிரக்கிள் ஒர்க்கிங் என்று சொல்லக்கூடிய காரியம் வரும்போது கர்த்தர் அங்கிருந்து அவர்களை விட்டு பின்வாங்கி போவதை பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, அதாவது ஜனங்கள் அவரை பின்பற்றுவது வெறும் அற்புதங்கள்னாலும் அடையாளங்கள்னாலும் இருக்கக்கூடாது. அற்புதங்கள் அடையாளங்கள் என்பவைகள் அவர் தேவனிடமிருந்து வந்த பிதாவினுடைய குமாரன் என்பதற்காகத்தான் இந்த அதிசயங்களை அற்புதங்களை செய்தாரே ஒழிய அவர் என்ன பண்ண விரும்பலை. இந்த அதிசயங்களும் அற்புதங்களை தன்னுடைய ஊழியத்திற்கு தடையாக இருக்க விரும்பலை. அவர் எதற்காக வந்தார்? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தான் இந்த பூமிக்கு வந்தேன்னு. அப்போ இங்கே திரளான ஜனங்கள் இருக்கும்போது அக்கறைக்கு போவோம், தனித்திருப்போம் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் நீங்கள் இதனுடைய ஒத்த பகுதி மார்க் 1வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அதிகாலமே இருட்டோடு எழுந்து அவர் தனியாக போய் உட்கார்ந்து பிதாவாகிய தேவனோடு பேசி கொண்டு இருந்தார்னு. அப்போ என்னன்னா, ஜனங்களோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் உண்டு, தாம் தனித்து பிதாவாகிய தேவனோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் உண்டு. இதை ரெண்டையும் சரியான முறையில், சரியான அணுகுமுறையில் பயன்படுத்தியவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் என்ன சொல்கிறாரு இங்கே, சரி இங்கே இந்த ஜனங்களுக்கு எல்லாம் செஞ்சாச்சு, ஆனால் மறுபடியும் ஜனங்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. அதனால் நம்ம அக்கறைக்கு போவோம், வாங்க நம்ம தனித்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அப்போஸ்தலரையும் சீஷர்களை அழைத்து கொண்டு தனியாக அதாவது கலிலேய கடலுடைய கிழக்கு பகுதிக்கு போவோம், கிழக்கு கடற்கரைக்கு அந்த பக்கத்தில் உள்ள பட்டணங்களுக்கு போவோம் என்று கூப்பிடுகிறார். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்மளும் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை கற்றுக்கொள்ளணும். ஜனங்களுக்கு ஊழியம் செய்வது என்பது ஒன்று, கர்த்தரோடு நேரம் செலவழிப்பது என்பது இன்னொன்று. அப்போ என்னன்னா, எந்த ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் எந்த ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் நம்முடைய பிரதான நோக்கம் என்னவாக இருக்கணும்? தேவனாகிய கர்த்தரோடு நாம் இசைந்து இருப்பது தான் மிக முக்கியமான காரியம். அதிலிருந்து வருவது தான் வேத வசனத்தை நம்ம மற்றவர்களுக்கு போதிப்பது, மற்றவர்களுக்கு காரியங்களை சொல்லி கொடுப்பது. அப்போ பிரதானமாக என்னுடைய உறவு கர்த்தரோடு எப்படி என்னுடைய உறவு இருக்கிறது? நான் கர்த்தரோடு சரியான கால அளவு செய்கிறேனா? அதனால தான் நான் என்னுடைய பைபிளை எப்பயுமே எழுதியிருப்பேன் முன்னாடி, நான் இந்த வேத புஸ்தகத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கிப்பதற்காகவோ மற்றவர்களுக்கு போதிப்பதற்காகவோ ஒரு நாளும் வாசிக்க மாட்டேன். நான் தேவனை அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பைபிளை வாசிக்கிறேன் அப்படின்னு நான் எழுதி வச்சுருப்பேன், ஆங்கிலத்தில் எழுதி வச்சுருப்பேன். காரணம் என்னென்னா, நான் ஜனங்களுக்கு போதித்து நான் ஒரு பரிசேயனை போல மாறிடக்கூடாது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் அப்படி தான் இருக்கணும். ஏன்னா உங்களுடைய பிரதான நோக்கம், உங்களுடைய பிரதான காரியம் என்னவென்றால், நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு எவ்வளவு நேரம் செலவு பண்ணுறீங்க, நீங்கள் அவரோடு நம்முடைய தேவனோடு எவ்வளவு நேரம் தனித்து இருக்கிறீங்க. ஏன்னா அவர் கூட தனித்து இருக்கும்போது ஜனங்களுக்கு ஊழியம் செய்வது ரொம்ப லகுவாக செய்ய முடியும்.
ஜனங்களுடைய தேவைகளை அறிந்து கொள்ள முடியும். ஜனங்களுக்கு என்ன கர்த்தர் செய்ய விரும்புகிறார் என்பதை பண்ண முடியும். ஆனால் ஜனங்கள் பின்னாடி போய் ஜனங்களுக்குரிய பாப்புலாரிட்டிக்காக ஏதாவது செஞ்சீங்கன்னா அதற்கு ஏதாவது முடிவு இருக்கா? இல்லவே இல்லை. ஏன்னா அவங்க இன்னும் மேலும் மேலும் கேட்டுக்கொண்டே தான் இருப்பாங்க. அதனால் எனக்கு அருமையானவர்களே, முதல்ல நீங்கள் தேவனோடு நேரம் சேர்ந்து செலவு பண்ணுங்கள். அதற்கு பின்பாக ஜனங்களோடு சரியான அளவில் ஜெபம் பண்ணுங்க. இதை ரெண்டையும் சமநிலையில் பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். வல்ல பிதாவே, இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் பார்க்கிறோம். எப்படி அவர் உம்மோடு தனித்து இருப்பதை முதலிடம் கொடுத்து அதற்கு பின்பாக ஜனங்களுக்கு போதித்தாரோ, அதே போல் ஒரு சமநிலையை நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் சரியான முறையில் செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெறும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.